என்னன்னா, நாம் நிறைய நேரங்களிலே அவரிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமே தவிர அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கான வார்த்தை இதுதான். அவரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள அல்ல, அவரையே பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் போகணும். அவரிடத்துல எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இது வேணும், வேலை வேணும், காசு வேணும், இது வேணும், அது வேணும், ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறோமே தவிர என்னைக்காவது அவரு வேணும் என் கூட அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இது ஒரு நீங்கள்லாம் ஞானஸ்நானத்துக்கு போறீங்க அப்படின்னா இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு என்னன்னா, ஞானஸ்நானம் என்கிறது ஒரு நிச்சயதார்த்தம். ஹல்லேலூயா. என்னது ஞானஸ்நானம் என்பது? ஒரு நிச்சயதார்த்தம். ஏன்னா ஆட்டுக்குட்டியாளருடைய கல்யாணத்துல நாம் அங்கே மனவாட்டியா இருப்பதற்கு முந்தின காரியம் தான் இங்க என்ன நடக்குது, அந்த ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. என்ன ஞானஸ்நானம்னா உடன்படிக்கை. அதான் காலையில கூட பேசியிருந்தாங்க. உடன்படிக்கையின் தேவன் ஆண்டவர் உடன்படிக்கைக்கு பயப்படுவாரு. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா அந்த உடன்படிக்கையை நித்தம் தலைமுறை தோறும் அவர் என்ன பண்ணுவாரு, காத்து கொள்வார். ஆபிரகாமுக்கு நான் உடன்படிக்கை பண்ணப்பா, அதனால இந்த நாள் வரைக்கும் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை என்ன பண்றாரு, ஆண்டவர் காத்து கொண்டிருக்காரு. தாவீதுக்கு நான் உடன்படிக்கை ஏற்பட்டு நித்திய உடன்படிக்கை என்ன பண்ண தாவீதுக்கு ஏற்பட்டு அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுவார், ஆண்டவர் கை கொண்டு இருப்பார். அப்போ ஞானஸ்நானம் என்பது உடன்படிக்கை. அதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டில் அந்த ரத்தத்தாலான விருத்த சேதனம் என்பது ஒரு உடன்படிக்கை. அந்த விருத்த சேதனம் பண்ணிட்டா அந்த உடன்படிக்கை ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்னோட ரத்தத்தால உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கான், இவன் ஏற்படுத்தியிருக்கிறான். உடன்படிக்கைனா அக்ரிமெண்ட் இல்லையா? அப்போ ஞானஸ்நானம் என்பது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரோடு கூட செய்கிற ஒரு உடன்படிக்கை. அப்போ இந்த உடன்படிக்கை நீங்க எடுத்துக்கொள்ளணும்னா அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அல்ல, அவரையே நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. அப்போ ஆதியாகமம் 12:1 சொல்லுது வசனம், நீ உன் தேசத்தை விட்டும் உன் இனத்தாரை விட்டும் உன் தகப்பன் வீட்டை விட்டும் பிரிந்து வா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமை பார்த்து கூப்பிடுகிறாரு. அப்போ நல்லா யோசிங்க. ஆபிரகாம் கேட்கல, ஐயோ நான் என் தகப்பன் தேசத்தை விட்டு வந்துட்டேன்னா என்னுடைய சொத்துக்கள்லாம் என்ன ஆகிடும், போயிடும். என்னுடைய காரியங்கள்லாம் என்னுடைய இவ்வளோ நாள் வச்சிருந்த எல்லா பேரு, நான் படிப்பு எல்லாமே என்ன ஆகிடும். என் தேசத்தை விட்டு போயிட்டோன்னா என் ஐடென்டிட்டியே என்ன ஆகிடும், போயிடும். நான் இந்த தேசத்தில் குடிமகன், நான் எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் பாட்டு ரோட்டில் போவேன், நடுவில் ஏதாவது பிரச்சனைனா நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், கார்பரேஷனை கூப்பிடுவேன், கம்ப்ளைண்ட். இது எல்லாமே அந்த தேசத்தின் குடிமகனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம். இதே நான் போயிட்டு வேற ஒரு தேசத்துல இருந்துட்டு யாரையாவது போயிட்டு என்னடா பண்ற அப்படின்லாம் நல்லா பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ தேசத்தை விட்டு போவது என்பதே மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் இல்லையா? இப்போ தேசத்தை விட்டு இனத்தாரை விட்டு ஒரு பிரச்சனைனா யார் வருவா, சொந்தக்காரன் தான் என்ன பண்ணணும், கூட வரணும். இனத்தாரை விட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு என்ன பண்ண, கிளம்பி சொத்தை விட்டு சனத்தை விட்டு நாட்டை விட்டு கிளம்பிப்போம். ஆபிரகாம் கேட்கல, எனக்கு என்ன தருவீங்க, இதையெல்லாம் செஞ்சா எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்கல. அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்ச உடனே அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. பாருங்க 4ஆம் வசனம் சொல்ற, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எந்த ஒரு காரியத்தை எதிர்பார்க்கல, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, நான் பெரிய ஜாதி ஆவனா, இது ஆவனா அது ஆவனா, எதையுமே எதிர்பார்க்கல. அவன் ஆண்டவர் சொன்னாரு, அவன் செஞ்சுட்டான். ஏன்னா அவன் ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கல, ஆண்டவரையே எதிர்பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான ஈசாக்கையே பலி செலுத்த கூட அவன் என்ன பண்ணல, தயங்கல. ஏன்னா அவன் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல நோக்கமா இல்லை, அவன் ஆண்டவர் மேல் நோக்கமா இருக்கிறான். ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல நம்மளுடைய பாயிண்ட் எல்லாமே, நம்மளுடைய நோக்கம் எல்லாமே வேலை, காசு, பணம், இது அது இப்படின்னா நம்மளுடைய நோக்கம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆனா
ஆசீர்வதிக்கிறவரே நம்ம கூட இருந்துட்டா இது எல்லாத்துக்கும் தேடி நம்ம என்ன பண்றதில்ல, போகவே வேண்டாம். அல்லேலூயா. பாருங்க, இதே மாதிரி இன்னொரு ஆஃபர் ஆண்டவர் மோசேக்கு தரார். யாத்திராகமம் 32:10 என்ன தராருன்னா, இவங்க என்ன பண்றாங்க, அந்த கண்ணுக்குட்டி சிலையெல்லாம் பண்ணி ஆண்டவருக்கு பயங்கர கோபம் ஊட்டுறாங்க. ஆண்டவருக்கு விரோதமா விக்கிரக ஆராதனை எல்லாம் செய்யறாங்க. அப்போ மோசே சொல்றாரு, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். மோசே ஆண்டவர் பார்த்து மோசே கிட்ட சொல்றாரு, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த ஜனங்களை வைத்து ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ மோசேக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் ஒன்று வருது அடுத்த வருஷத்துல. அதாவது வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரோ அதே ஆஃபர் மோசேக்கு வருது. என்னன்னா, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆதியாகமம் 12 இவருக்கு என்ன சொல்றாரு, ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அதே ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்குறாரு, மோசே கொடுக்குறாரு. ஆனா மோசே என்ன சொல்றாரு, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட, என்ன பெரிய ஜாதி ஆக்கிறத பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, யோசிக்கல. அதை கேட்டிருந்தா இந்நேரம் என்ன நடந்திருந்தோம், மோசே சரி ஆண்டவரே அவர்களை அழித்து போடுங்க, நீ சொன்னது சரிதான், என்ன ஒரு பெரிய ஜாதி ஆக்கிருங்க அப்படின்னு முடிச்சிருந்தாருன்னா இந்நேரம் பைபிளே வேற மாதிரி மாறிடும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருப்பாங்க. மோசையிலிருந்து ஒரு ஜாதி பிறந்திருக்கும், அதுல இருந்து ஒரு கோத்திரங்கள் அப்படியே உருவாயிருக்கும். மோசேக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் கோத்திர தலைவர்களாக இருப்பாங்க. புதுசா ஒரு வேதமே என்ன இருக்கும், எழுதப்பட்டிருக்கு. ஆனால் மோசே இந்த ஆசீர்வாதத்தை ஏற்கவில்லை. எளிதா ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவர் தானே கொடுக்குறாரு, வேற மனுஷன் கொடுத்ததுன்னா வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆண்டவரே சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். மோசேவுடைய பசங்க பேர் கூட யாருக்குமே தெரியாது. யாருக்காவது தெரியுமா? ரொம்ப ரொம்ப ரேர். மோசேவுடைய பசங்க பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறது 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் பேரு, 2 பசங்க தானே, ஒண்ணா பாருங்க. அவருடைய பிள்ளைகள் பேர் கூட யாருக்குமே ரெஜிஸ்டர் ஆகலை. ஏன்னா அவர் இந்த ஆஃபரை எடுத்துக்கல. என்னுடைய சந்ததியை நீங்க பெரிய ஜாதியெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், ஆக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யாக்கோபு தீர்க்க தரிசனமா சில வார்த்தைகளை சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது யூதாவை குறித்து சில தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. யூதாவில் செங்கோல் சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. அப்போ சமாதான கர்த்தர் எந்த கோத்திரத்துல வரணும், யூதா கோத்திரத்துல தான் வரணும். அப்போ நான் லேவியன். மோசே யாரு, லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். ஏன் மூலியமா இயேசு வரவே முடியாது, தீர்க்க தரிசனம் உரைத்தாயிற்று. சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லைன்னு வார்த்தையை கொடுத்துட்டாரு. இந்த வார்த்தை மோசேக்கு நல்லா தெரியும். அப்ப சொல்றாரு, என்ன பெரிய ஜாதியாக்குனா அவருடைய சித்தம் நிறைவேறாது. அல்லேலூயா. அப்ப இந்த ஜாதி உயிரோட இருந்தே ஆகணும். இந்த ஜாதி என்ன பண்ணக்கூடாது, அழிக்கப்பட கூடாது அப்படிங்கிறதுல மோசே உறுதியா இருந்தாரு. அவர் தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை விட ஆண்டவருடைய சித்தம் தான் பெரிது அப்படின்னு நினைச்சாரு இந்த மோசே. அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்ம கூட இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துடலாம், இந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், வாங்கிக்கலாம். இதுதான், இது போனா போட்டோம், ஆண்டவருடைய இது காரியங்கள் போனா போட்டோம், நமக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சில நேரத்துல யோசிக்கிறோம். இன்னைக்கு கூட எனக்கு உடம்பு முடியல, இது வேணாம் அப்படின்னு தான் யோசிச்சோம். நான் இன்னைக்கு வந்தது ஆண்டவருடைய பார்வைக்கு
நல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதா தான் இன்னைக்கு போயே ஆகணும், நம்ம கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு. சரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இந்த மாதிரி தான் சின்ன சின்ன காரியத்துக்கு நானே அப்புறம் யோசிச்சேன். இதே உடம்பு முடியாம வெள்ளாட்டு வந்தாச்சு, ஸ்கிரிப்சர் போயிட்டு வந்தாச்சு, எல்லா ஆஃபீஸுக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் சர்ச்சின்னு வரப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? அப்போ அப்படி இருக்க கூடாது. சரிதான், நம்ம பண்ணது தப்பு, அது நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை விட்டு விட கூடாது. ஹல்லேலூயா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அப்போ கிடைத்த ஆசீர்வாதத்தை விட ஆண்டவருடைய சுத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சதுனாலதான் மோசே இன்னைக்கு வரைக்கும் மோசேயுடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டார் ஆண்டவர். இந்த அளவுக்கு ஒரு கனம் பெற்றவராய் ஆண்டவரோடு கூட மறுரூப மலையில இறங்கி ஏன் அவங்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஆள் ஆனாங்க அப்படின்னு யோசிச்சா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்க கேட்டு பாருங்க. நீ ஆபிரகாம், இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தகப்பன், அவரை சார்ந்து 3 மதங்கள் இருக்குது. ஆபிரகாமை சார்ந்து கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், யூத மதம். 3 மதத்துக்கும் தகப்பன் யாருன்னா ஆபிரகாம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆஃபர் மோசே கிடைக்குது. அழகா வாங்கிட்டு இந்நேரம் மோசே பெரிய ஆளாயிருக்கலாம். தேவனுடைய சித்தம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த என்ன பண்ண அந்த ஆஃபரை வேணாம். முன்னாடி ஆசீர்வாதத்தை தேடி ஓடாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் ஆஃபர் கூட இருக்கணும் உங்ககிட்ட. அவர் கூட இருந்தா மற்ற எல்லாமே கூட கொடுக்கப்படும். அவ்வளவுதான். போன வாரம் இதே தான். கூட என்ன ஆகணும், மற்றதெல்லாம் கொடுக்கப்படும். அடுத்து எஸ்தர் உங்களுக்கு நல்லா தெரியும். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 2-3 இடங்கள்ல எஸ்தர் 5:2 ராஜா ராஜஸ்ரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது, பாருங்க பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ராஜா மட்டும் செங்கோலை தூக்கல அப்படின்னா எஸ்தருக்கு மரண தண்டனை விதிச்சிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல ராஜா செங்கோலை தூக்கிட்டாங்க, ராஜஸ்ரீயும் வந்துட்டார். அவனுக்கு கிடைக்கிற ஆஃபர் என்னன்னு பாருங்க. எஸ்தருக்கு கிடைக்கிற ஆஃபர் என்னன்னா, மொர்தெகாய் சொல்லி அனுப்புறா, நம்முடைய ஜனங்கள் என்ன ஆகுது, அழிய போறாங்க, நீ அவருக்காக ராஜா கிட்ட என்ன பண்ணு, பேசு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. ஆனா ராஜா கொடுக்குற ஆஃபர் என்னன்னா, ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். அவளுக்கு கிடைச்ச ஆஃபரு பாதி சொத்து. 127 நாட்டில் இவ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா 64 நாடு எஸ்தர் பேர்ல வந்திருக்கும். அவ்வளோ காசுல பாதி காசு எஸ்தர் பேர்ல வந்திருக்கும். ஒரு தனி தீவு, தனி அரண்மனை, தனி நாடுன்னு இப்படி போயிடுறதுக்கான வாய்ப்பு அவங்க என்னாச்சு, அவளுக்கு கிடைச்சிது. ஆனா அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் முக்கியமா இல்லை. அவளுக்கு ஆகாஷ் வேறு கொடுக்குற ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, அவளுக்கு ஆகாஷ் வேறுவே வேணும் இந்த இடத்துல. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதனால அவன் என்ன பண்றான்னா, அவர் விருந்துக்கு கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் நாள் விருந்து வச்சுட்டு வெறும் விருந்து மட்டும் வச்சுட்டு விட்டுடுறா. மறுபடியும் ஒரு நாள் என்ன பண்றா, விருந்துக்கு கூப்பிடுறா. அப்போ ஆகாஷ் என்ன வேணும், இவங்களுக்கு தூக்கம் வரல. ஆகாஷ் வேருக்கு நம்ம பல நேரங்கள் இப்போ அது ஃபர்ஸ்ட் நாளே முடிச்சிருந்தோம்னு நினச்சிக்கோங்க. ஆகாஷ் வேருக்கு எஸ்தர் கேட்டிருக்கலாம், ஆமா ராஜா எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு இது வேணும் அப்படின்னா, சரிம்மா இந்த அப்படின்னு முடிச்சுட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் எஸ்தரை மறந்து போயிட்டு இருப்பாரு. ஆனா எஸ்தர் அப்படி பண்ணல. அவள் அந்த ஆசீர்வாதத்தை விரும்பவில்லை. அதற்கு பதிலாக ஆகாஷ் வேர்வை அந்த ஒரு அன்புனால தூங்க விடாமல் பண்ணும்படி அந்த மணவாட்டியானவள், மணவாளன் என்ன பண்ணல, தூங்க விடல. தூக்கம் வரல. இவன் என்ன கேட்க போறான்னு யோசிச்சு என்ன பண்ணல, ஆகாஷ் வேருக்கு தூக்கம் வரல. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்க விரும்பல.
அந்த ஆசீர்வதிக்கிற வரை கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அதுதான். அப்போ ஆகாசுவரம் அதுக்கப்புறம் இப்ப நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, தேவ நோக்கத்திற்கும் தேவ சுத்தத்திற்கும் போய்கிட்டே இருக்கும். இந்த நடுவில் இந்த ஆசீர்வாத ஆஃபர்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். நடுவில் இது வரும் அது வரும். நம்ம அப்படி பாதையை இப்படி சப்போஸ் இப்படி திரும்பிட்டோம் அப்படின்னா, இந்த சின்ன ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணிடுவோம், சில நேரங்கள்ல திரும்பிட்டோம் அப்படின்னா அந்த நோக்கத்துக்கு நேரம் நம்மளால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இப்போ மோசே அப்படி சரிப்பா அப்படின்னு அப்படி திரும்பி இருந்தாருன்னா அந்த நோக்கத்துக்கு மேல போயிருக்க முடியாது. எஸ்தர் இப்படி திரும்பி இருந்தா, யோ மொர்தெகாய் பாயா, நீ வேற சும்மா யூதருக்கும் இதுக்கும் ஜெபம் பண்ணணும், எனக்கு இங்க எவ்வளவு பெரிய ஆஃபர் வந்திருக்கு, ராஜ்யத்திலே பாதி கொடுக்குறான்னு இருக்காரு, அங்க போய் டப்புன்னு மைண்ட் என்ன ஆயிடும், நம்மளுக்கு மாறிடும். மொர்தெகாயை விடு, எனக்கு என்ன பண்ண, எனக்கு இந்த நாட்டை மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துருங்க ராஜா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டெஸ்டினேஷன் அப்படின்ட்டுலாம் அவன் என்ன பண்ணல, கேட்கல. தேவ சித்தத்தை நோக்கி போனான். அதனால்தான் எஸ்தர்னு ஒரு புத்தகத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே என்கிற ஒரு ஆளை நம்ம என்ன பண்றோம், பார்க்கணும். அடுத்ததாக ரூத்தை குறித்து பார்ப்போம். ரூத் முதல் அந்த உங்களுக்கு அந்த கதை தெரியும், இருந்தாலும் எடுத்துக்கொள்ள. ரூத் 2ஆம் அதிகாரம் 14:14. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேலையிலே அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தூக்கிக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுகிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். பாருங்க, நல்ல கவனிங்க. ரூத் முதல் நாள் வந்த பொழுது போவாசிடம் இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு யோசிச்சு வந்தார். படிச்ச நல்ல ரூத்தை குறித்து முதல் நாள் போவாசிடம் இருந்து ஏதாவது கிடைக்குமா, அவர்கிட்ட இருந்து கோதுமை கிடைக்குமா, நம்ம அவர்கிட்ட இருந்து வார் கோதுமை கிடைக்குமா, அவர்கிட்ட இருந்து வறுத்த பயிர் ஏதாவது கிடைக்குமா, இப்படி யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு வந்தார். போவாஸ் கொடுத்து அனுப்பினார். ஆனால் அடுத்த நாள் அவள் போவாசிடம் இருந்து எதையும் எதிர்பார்த்து வரல, போவாஸே எதிர்பார்த்து வந்தார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரகசியம். அல்லேலூயா. முதல் நாள் அவன் போவாஸ் கிட்ட இது கிடைக்கும், சரி ஃபர்ஸ்ட் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை கொண்டுட்டோம், நமக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், அப்படியே இருந்துட்டு எல்லா நாளும் போவாஸ் கிட்ட இருந்து எதையாவது கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னுட்டே இருந்தோம்னா வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனா ரூத் ஒரு நாள் டிசிஷன் எடுத்துட்டா, இன்னைக்கு போவாஸ் கிட்ட இருந்து எதையும் கிடைக்கிறதுக்கு எனக்கு தேவை கிடையாது, இன்னைக்கு போவாஸ் தான் எனக்கு. ஆசீர்வாதங்கள் வரும், ஆசீர்வதிக்கிறவரே கூட இருந்தாருன்னா ஆசீர்வாதங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால போவாஸ் கிட்ட மறுபடியும் போயிட்டு வறுத்த பயிர் ஒன்று கொடு அப்படின்னு சொல்றதுக்கு நிக்கல ரூத். ரூத்தோட பிளானே வேற, நவோமியோட பிளான் ரூத்தை வச்சு வேற பிளான். போவாஸே எனக்கு வேணும். இது கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரகசியம். அந்த ரூத்து புத்தகத்துல 4 அதிகாரங்கள்ல இருக்கிற மிக பெரிய ரகசியம். போவாஸே எனக்கு வேணும். பாத்தீங்கன்னா இது ரூத் 3ல அவ கிளம்புறப்பவே பாருங்க, 3:3 நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ. அப்போ அவ போறப்பவே தயாரா என்ன ஆயிட்டா, போயிட்டான். அவ போவாஸ் தான் எனக்கு இன்னைக்கு. ஆவிக்குரிய ரீதியில இந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளணும். மணவாளன் தான் வேணும். அதற்கான ஆயத்தத்தை நீ என்ன பண்ணு, அதற்கான ஆயத்தத்தை செய்ய, அதற்கான பரிசுத்தத்தை கொண்டு வா, அதற்கான நீ எண்ணெய் பூசு, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளு, அதற்காக என்ன பண்ணணும், உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு, துதியை உடுத்திக்கொள்ளு, எல்லாத்தையும் உடுத்திக்கொண்டு. மணவாளன் தான் நமக்கு முக்கியம். அவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதங்கள்லாம் அடுத்தது.
முதல் நாள் போனது ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து, ரெண்டாவது நாள் போனது உபவாசியே. அவரிடம் வந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றல்ல, அவரையே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. பாருங்க, கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரம் 18-20. அவர்கள் விருந்து 17 பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் விருந்து வைக்கிறாராம். இது அந்த ஓமை கிடையாது, நான் போன வாரம் சொன்ன ஆட்டுக்குட்டி அந்த ஓமை கிடையாது, இது வேற ஓமை. அதற்கு அவர் ஒரு பெரிய மனுஷன் விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அப்போ அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எப்படின்னா, ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அதை அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும். அகத்தியம்னா என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறமா இங்கிலீஷ் கண்டிப்பாய். என்னது? வயல் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். என்னது? வயல், நிலம், வீடு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கிறவர் கூப்பிடுறாரு வாப்பான்னு. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, வயலை கொண்டேன், அதை நான் என்ன பண்ணும், கண்டிப்பா பார்த்தாகணும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ரெண்டாவது ஒரு ரீசன் சொல்றான், 5 ஏறு மாடு கொண்டேன். என்னது? 5 ஏறு மாடு. இது தொழில். முதலாவது வந்தது ஆண்டவரின் ஆசீர்வாதம், சொத்துக்கள். ரெண்டாவது 5 ஏறு மாடு கொண்டேன். நம்ம வேலை, பிஸ்னஸ், இது வந்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். அதை நாம் என்ன பண்றோம், முக்கியத்துவப்படுத்துறோம். எதுக்கு இந்த 3 ரீசன் கொடுத்தாருன்றதுல நான் யோசிச்சு பார்த்தேங்க. அதில் யோசிக்கும்போது தான் முதலாவது எல்லாரும் எது இதில் மாட்டியிருக்காங்கன்றத ஆண்டவருக்கு நல்லா தெளிவா தெரியுது. ஒருத்தன் சொத்து, இதை விட்டு என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இன்னொருத்தன், நான் இப்போ தான் 5 ஏர் மாடு வாங்கியிருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன், தொழில் செய்ய போகிறேன், உள்ள போகிறேன், நான் விவசாயம் பார்க்க போகிறேன், என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்ம செய்கிற வேலை, அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காம என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. அடுத்து 3வது ஒருத்தர் சொல்கிறான் ரீசன். அது என்ன ரீசன் என்னால் இது வரைக்கும் வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. ஒரு பொண்ணை இப்போதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால நான் வரமாட்டேன். அடுத்து 3வது குடும்பம். முதலாவது சொத்து, 2வது வேலை, 3வது குடும்பம். இது எல்லாமே நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இது எதுவுமே ஆண்டவருக்கு மேல போயிட கூடாது. அப்ப இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் கூப்பிட்டா அவர் தான் இம்பார்ட்டன்ட். இதை என்ன பண்ணாது, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது தானே, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பார்த்து கொள்வார். அப்படிதான் ஈசாக்கை நினைச்சாங்க. ஆபிரகாம் என்ன நினைச்சாரு, ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்த ஈசாக்கு தானே, ஒருவேளை கொன்னே நான் குத்தி போட்டாலும் மறுபடியும் ஜீவனை கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்ல உள்ளவையா இருக்கிறார். அவ்வளவுதான். ஆசீர்வதிக்கிறவர் நம்ம கூட இருந்தா, அது வயலை விட்டுட்டும் போகணும், 5 ஏர் மாடை விட்டுட்டும் போகணும், பொண்ணு குடும்பத்தை விட்டுட்டு போகணும்னு சொன்னாலும் என்ன பண்ணணும், போகணும். 3 பேருக்கு சொன்ன அப்பொழுது வீட்டு ஜமான் கோபம் அடைந்து, ஏன்னா அவர் தான் ஆசீர்வதிச்சாரு. அந்த வயலை கொடுத்தது யாரு, அந்த 5 ஏர் மாடு உனக்கு கொடுத்தது யாரு, ஆண்டவர். அந்த நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை உனக்கு கொடுத்தது யாரு, ஆண்டவர். அவரை விட்டுட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் கோபம் கொள்வார். நல்லா கவனிங்க. அதுக்கு பிறகு வசனம் சொல்லுது, அந்த ஆஃபர் இன்னொருத்தனுக்கு போயிடும். இன்னொருத்தனுக்கு போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு மட்டும் உறுதியா வச்சுக்கோ அப்படின்னு 24 அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும்
என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது அழைக்கப்பட்டவங்க அவங்க தான். ஆனா அவங்க ரீசன் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இவனுங்க என் விருந்தை ருசி பார்க்கவே கூடாது, அதுக்கு பதிலாக ரோட்ல போறவன் ருசி பார்க்கட்டும். ரோட்ல முனையில நிற்கிறவன் எங்க எவன் வேணா என்ன பண்ணட்டும், சாப்பிட்டு, இவனுங்க சாப்பிடக்கூடாது. ஸோ இன்னைக்கு ஒரே பாயிண்ட் தான் உங்க மனசுல இன்னைக்கு இருக்கணும். இந்த செய்தியில இருந்து ஆசீர்வாதம் தான் இல்லை, அவரே எனக்கு சரியா. ஸோ கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். அப்படியெல்லாம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். பந்திக்கு ஆயத்தமாகவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்குள்ளாய் நீங்க உங்களை உப்புரவாக்குங்க. செய்த பாவங்கள், செய்த தவறுகள் இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, 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 Jesus.